Ananya's Nana Nani Homes, a paradise for senior citizens. Holidays nale adu namma GT Holidays da, South India's #1 travel brand. அதிசயா அதிசயங்களின் ஆரம்பம். அதிசயா அதிசயம் நடக்கும் நிச்சயமா. பைத்தியக்காரன் கூட இப்படி ஒரு நோக்கத்தை வச்சு வெளியே வரமாட்டான். எப்படியா நீ ஓரணியில தமிழ்நாடு கொண்டு முடியும்? 8 கோடி மக்கள், 6 கோடி வாக்காளர்கள், இத்தனை பேரை வந்து உன்னுடைய திமுக கட்சியில வந்து சேருவாங்களா? யோசனை பண்ணி பாரு. நிறைய பேர் சேர்றாங்க. மாணவர்கள் மத்தியில வந்து விழிப்புணர்வை ஏற்படுத்துறாங்க. எல்லாரும் பாஜக எப்படியாவது இங்க வந்துடக்கூடாது, பாஜக கூட்டணி இங்க ஜெயிச்சிடக்கூடாது அப்படிங்கறதெல்லாம் வந்து அவங்க பக்கா பிளானா பண்றாங்களே. இல்ல, அவங்க எல்லா பக்கா பிளானும் பண்ணுவாங்க. அதிமுக நாங்க 2 கோடி உறுப்பினர் வச்சிருக்கோங்கிறோம். நீங்க வந்து 2 கோடியை டார்கெட் பண்ணி போறீங்க. இன்னொருத்தர் இப்ப புதுசா அரசியல் கட்சி நடத்திட்டு இருக்காருல, சினிமா ஒண்ணு, அவரு ஒரு 2 கோடி, 2, 4, 6, இந்த 6 கோடியே வந்து நம்ம ஓட்டர் லிஸ்ட் முடிஞ்சு வச்சு மத்த கட்சிகள்லாம் இல்ல. அப்ப சீமான் சொல்றது, சீமானுக்கு ஒரு 35 லட்சம் ஓட்டு விழுந்தது. அந்த ஓட்டர் எங்க ஆந்திரால இருந்து வந்தானா? விஜய் வந்து சுற்றுப்பயணம் வந்தாருன்னா இது அப்படியே எல்லாமே மாறிடும். ஓரணியில் தமிழ்நாடா இருக்கட்டும், எடப்பாடி சுற்றுப்பயணமா இருக்கட்டும், இதெல்லாம் வந்து அடிச்சு தும்சம் பண்ணிடுவார் போல இருக்கே அப்படின்னு சொல்லி விஜய் ரசிகர்கள்லாம் ரொம்ப ஆர்வமா காத்திருக்காங்க. 4 பேர் தான் விஜய் கட்சியினுடைய உறுப்பினர். தயார் பண்ணி 4 பேர் நிக்க வச்சு அதுல ஒருத்தருக்கு வந்து டைலாக் எழுதி கொடுத்து பேச வச்சு அதை விஷுவலைஸ் பண்ணி எல்லாத்துலயும் போட்டு உங்க ஐபிசிலையும் போட்டு ஐபிசி தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலில் நம்மோடு இணைந்திருக்கிறார் மூத்த பத்திரிகையாளர் சத்யாலயா ராமகிருஷ்ணன் அவர்கள். வணக்கம் சார். வணக்கங்க. எடப்பாடி பழனிசாமியினுடைய சுற்றுப்பயணம் 2வது சுற்றுப்பயணம் போயிட்டு இருக்காரு தமிழ்நாடு ஃபுல்லா. 3வது சுற்றுப்பயணத்துக்கான அறிவிப்பும் வந்திருக்கு. உங்களோட பார்வையில எடப்பாடி பழனிசாமிக்கு மக்களுடைய வரவேற்பு எப்படி இருக்கிறதா பாக்குறீங்க? அதாவது தமிழக அரசியலை நான் வந்து பல வருஷமா பார்த்துட்டு இருக்கேன். 52 வருஷமா. எம்ஜிஆருங்கிற ஒரு ஆளுமை, அவர் வந்து அரசியலுக்கு வந்த பிறகும் சரி, அதுக்கு முன்னாலேயும் சரி, அவரை பார்க்கறதுக்கு காசு கொடுத்து போன கூட்டம் தான் ஜாஸ்தி. சினிமாவுக்கு போனால் காசு கொடுத்தாகணும். அரசியலில் அவர் பேச வராருன்னு சொன்னா ஊர்ல இருந்து வண்டி கட்டிட்டு வந்து பல நாள் காத்திருந்து அவர் பேச்சை கேட்டு போனான். 87 டிசம்பர் 24 அவருடைய மறைவுக்கு பிறகு தமிழ்நாடு அரசியல் தலைகீழா மாறி போச்சு. எந்த தலைவனுக்கும் தானா கூட்டம் வந்ததில்லை. அவங்கவுங்க வசதிக்கு ஏற்ற மாதிரி ஆட்களை கூப்பிட்டு வந்து உட்கார வச்சு கூட்டம் பேசிட்டு போனாங்க. இதே மதிமுகன்னு ஒரு கட்சி வைகோ ஆரம்பிச்சாரு. அப்போ வைகோபாலசாமி அவர் இப்போ போகும்போது பின்னாடியே ஒரு 10-15 லாரி வேன்ல ஆளை கூப்பிட்டு போவார். ஒரு மேடையில் அவர் போய் ஏறி நின்ன உடனே இந்த வேன்லையும் லாரிலையும் வந்தவங்க இறங்கி ஓடி வந்து மேடைக்கு முன்னாடி உட்காந்துக்குவாங்க. இப்படிப்பட்ட கூட்டம் கூட்டுற இதுதான் இருந்தது. ஆகையால் அதில் வந்து எந்த கட்சியும் விதிவிலக்கு இல்லை. ஆனால் இப்போ இந்த போன 7ஆம் தேதி மேட்டுப்பாளையத்தில் ஆரம்பிச்சு இன்னைக்கு வரைக்கும், நேற்று தூத்துக்குடியில் முடிக்கிற வரைக்கும், என்னையை பொறுத்த வரைக்கும் கட்சிக்காரங்க வந்து அவங்க கட்சியினுடைய தலைவர் வராங்கன்னு சொன்னால் மொபைலைஸ் பண்ணுவாங்க, ஆர்கனைஸ் பண்ணுவாங்க. அதாவது கட்சி நிர்வாகிகள், கிளைக்கழக செயலாளர்கள், கிளைக்கழக உறுப்பினர்கள், மாவட்ட பொறுப்பாளர்கள், இது மாதிரி ஆட்கள் வந்து மொபைலைஸ் பண்ணி கூப்பிட்டுருவாங்க. ஆனால் இந்த எடப்பாடியாருடைய இந்த சுற்றுப்பயணத்தில் ஒன்று அடிஷ்னலாக பார்க்க வேண்டியிருக்குன்னா, இன்னொன்று நான் சர்ப்ரைஸாகவே பார்க்குறேன். பார்ட்டிக்கு கட்சி ரீதியாக மொபைலைஸ் பண்ண க்ரௌடை மீறி ஜென்ரல் பப்ளிக் வந்து தானாக வந்து அக்குமுலேட் ஆகுது, தானாக வராங்க. அதில் என்னென்னா, நீங்கள் பார்த்தீங்கன்னா கொடி பிடிச்சிட்டு நிற்கிறவங்கெல்லாம் நிச்சயமாக கட்சிக்காரனாக தான் இருப்பான். கொடியே இல்லாமல் லேடிஸ் மாஸ் வந்து அதிகமாக வருது எல்லா பக்கமும். அது மேட்டுப்பாளையத்தில் ஆரம்பித்து நேற்று வரைக்கும் எல்லா பக்கமும் தானாக வர்ற கூட்டம் ஜாஸ்தி. இயல்பா ஒரு அரசியல் கட்சி தலைவர், முன்னாள் முதலமைச்சர் அப்படிங்கிற அடிப்படையில சில பேர் வரலாம். இப்போ எம்ஜிஆருக்கு வந்த கூட்டம் மாதிரி இவருக்கு வர்ற கூட்டம் இருக்கு அப்படிங்கிற ஒரு கருத்தை வந்து வரலாறு ரீதியா நீங்க வைக்கிறீங்களா? நான் இப்ப சொல்லவே இல்லையே. இல்ல வைக்கிறீங்களான்னு கேட்கிறேன். நான் அப்படி சொல்லவே இல்லையே. நீ வைக்கிறீங்களான்னு ஒரு கேள்வியை நான் வச்ச மாதிரி கேட்கறது வந்து சரியா வரல. நீங்க எம்ஜிஆருக்கு வந்த கூட்டம் எவனுக்கும் வராது. நீ அவருடைய சரித்திரம்ங்கிறது அவரோட முடிஞ்சு போச்சு. சரி, அப்போ ஜெயலலிதாவுக்கு வரக்கூடிய கூட்டம் அளவுக்கு இவருக்கு வருதா சார்? கால சூழ்நிலைகள் பார்க்கணும். இன்னைக்கு வந்து எம்ஜிஆர் இருந்தபோது எம்ஜிஆரை எதிர்த்து அரசியல் பண்ணது கருணாநிதி. எம்ஜிஆருக்கு அப்புறம் ஜெயலலிதா அரசியல் பண்ணது கருணாநிதி எதிர்த்து. இந்த ஆளுமைகளோட வந்து மற்றவங்களை நம்ம எதிர்பார்க்க கூடாது. இன்னைக்கு வந்து எடப்பாடியாருக்கும் ஸ்டாலினுக்கும் ஃபைட்டு.
இவங்க 2 பேருக்குள்ள யாருக்கு அதிகமாக கூட்டம் வருதுன்னு வேணா நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். ஸ்டாலின் இப்போ முதலமைச்சராக இருக்காரு. கருணாநிதியினுடைய மடியிலேயே படுத்து வளர்ந்து அரசியலில் மேலே வந்து கட்சிக்கு தலைவராகி முதலமைச்சராக இருக்காரு. அவருடைய பையன் ஒரு 4-5 படத்தில் நடிச்சிருக்காரு, துணை முதல்வராக இருக்காரு. கருணாநிதியுடைய பேரன். இவங்களுக்கெல்லாம் போகும்போது வர்ற கூட்டத்துக்கும் இபிஎஸ்க்கு வர்ற கூட்டத்துக்கும் நீங்க வேணா கம்பேர் பண்ணி பாருங்க யாருக்கு ஜாஸ்தி. இல்லை நம்ம வந்து ஒரு பெரிய விவாதம் வச்சுக்கலாம். இல்ல நம்ம கம்பேரிட்டிவ்ங்கிறது நம்ம பின்ன கூட பேசுவோம். அதுல நான் என்ன நீங்க கேக்குறேன், எம்ஜிஆர் கூட கம்பேர் பண்ணி அதிமுகவினுடைய பொதுச் செயலராக எம்ஜிஆர் இருந்தார், அதுக்கப்புறம் ஜெயலலிதா இருந்தாங்க. இவங்க 2 பேருக்கும் வரக்கூடிய கூட்டம் என்னவா இருந்தது அப்படிங்கறத நம்ம பார்த்திருக்கோம். அது எல்லாமே சில பேர்லாம் சொல்லுவாங்க உணர்வு பூர்வமா இருந்தது அப்படின்னு சொல்லி. இப்போ எடப்பாடி பழனிசாமிக்கு வர்றது உணர்வு பூர்வமாவா இல்ல வந்து ஒரு அரசியல் கட்சி தலைவர் வராரு நம்மளை பார்க்க வராரு அப்படிங்கறக்கான கூட்டமான்னு நான் கேட்கிறேன். நான் பார்த்த வரைக்கும் நான் ஒரு முதல் மேட்டுப்பாளையத்தில் ஆரம்பிச்சு இந்த பக்கம் சிவகங்கை வரைக்கும் பார்த்தேன். வந்திருக்கிற மக்கள் முழுக்க வந்து நாங்கள் கட்சிக்காரனுடைய உணர்வை சொல்லலை. வந்திருக்கிற பொதுமக்கள் அவங்க பல்சை பார்த்தா அவங்க உணர்வுபூர்வமாக வந்திருக்காங்க. என்ன உணர்வுன்னு இருக்கு. அதில் பல பேருக்கு வந்து அதிமுக உணர்வு இருக்கா இல்லையான்னு எனக்கு தெரியாது. நான் பார்த்த உணர்வு இப்போ இருக்கிற ஆட்சியாளர்கள் பேரில் இருக்கிற வெறுப்பு உணர்வு அங்கே தெரியுது. இப்போ இருக்கிற ஆட்சியாளர்கள் இந்த 50-51 மாசமா இவங்களுடைய செயல்பாடு இவங்களால இப்போ ஆட்சியாளர்களை கேட்டால் நாங்கள் அது பண்ணோம் இது பண்ணலாம்னு சொல்லுவாங்க. அவங்க பண்ணதெல்லாம் மக்களுக்கு போய் ரீச் ஆச்சா ரீச் ஆகலையான்னு ரீச் ஆகிருக்கலாம், ஆகாமியம் இருக்கலாம். பல பேர் கிடைச்சிருக்கும், சில பேர் கிடைக்காம இருக்கலாம், சில பேர் கிடைச்சிருக்கும், பல பேர் கிடைக்காம இருக்கலாம். ஆனால் பல்வேறு பிரச்சனைகள் மக்கள் சந்திக்கிறாங்க. அந்த சந்திப்பில் இருக்கிற பாதிப்பு உணர்வுபூர்வமாக அந்த இடத்துல வந்து தெரியுது. நீ கட்சிக்காரனுடைய உணர்வு கட்சி அடிப்படையில் அதிமுக காரன் உணர்வுபூர்வமாக வரானா அந்த கட்சி வந்து திரும்ப ஆட்சிக்கு வரணுங்கிறதுக்காக வரான். அந்த கட்சிக்கு இன்னைக்கு எம்ஜிஆருக்கு அடுத்து ஜெயலலிதா இருந்தாங்க, அவங்க இல்லை அந்த கட்சியை தூக்கி நிறுத்துறது இபிஎஸ் தாங்கிற உணர்வு ஒரு பக்கம் வரலாம். கட்சிக்காரனுடைய உணர்வு வர ஜென்ரல் பப்ளிக் என்ன உணர்வுல வந்து நிற்கிறான்னா இந்த ஆட்சியை வீட்டுக்கு அனுப்புறதுக்கு தோதான ஆள் யாரு அப்படின்னு பாக்குறதுக்காகவே வராங்க. உங்களுடன் ஸ்டாலின் அப்படிங்கிற அவங்க ஒரு கேம்பெயின் வந்து பண்ண ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. இன்னைக்கு கூட வந்து பாத்தீங்கன்னா அரசாங்கம் சார்பா நலம் காக்கும் ஸ்டாலின் அப்படிங்கிறத அவங்க துவக்கி வைக்கிறாங்க. அப்போ ஒரு பக்கம் வந்து அரசாங்க ரீதியாக எப்படியெல்லாம் வந்து இன்னும் 6 மாசத்துல 7 மாசத்துல மக்களை வந்து கேன்வாஸ் பண்ணலாம், அது மட்டும் இல்லாம மக்கள் பிரச்சனை என்ன இருக்கு அப்படிங்கிறத வந்து இந்த அரசாங்கம் ஐடென்டிஃபை பண்ணி இதுக்கான தீர்வை நோக்கி போற மாதிரி இருக்கு. இவர் வந்து வெறுமனே அரசியல் மட்டுமே பேசிட்டு போறாரு. இல்ல அவரு அரசியல் மட்டுமே பேசுற அவரை வந்து சேலஞ்ச் பண்றதுக்கு நீங்க சொல்ற மாதிரி இத்தனை ஸ்கீம் இன்ட்ரடியூஸ் பண்ணிட்டு போகுது அரசாங்கம். வெறும் அரசியல் மட்டும் தான் பேசுறாரு. அவர் என்ன பேசுறாரு? அவருடைய ஆட்சி கால சாதனைகள், அவங்க 10 ஆண்டு ஆட்சி சாதனை, அவருடைய 4 வருஷ ஆட்சி சாதனை எல்லாம் சொல்லிட்டு அரசியல் பேசிட்டு போறாரு. வெறும் அரசியல் பேசுற யாருடைய துணையும் இல்லாம இப்ப பிஜேபி இந்த 2 மாசமா அவர் கூட இருக்கு. இவங்களை மட்டுமே சேலஞ்ச் பண்ணுறதுக்கும் இவங்களை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கும் இவங்களை ஓவர் சீட் பண்ணுறதுக்கும் சூப்பர் சீட் பண்ணுறதுக்கும் நீங்கள் சொல்கிற இத்தனை திட்டங்களோட ஒரு அரசாங்கம் அஃபிஷியல் மிஷினரி கவர்மெண்ட் மிஷினரி வெளியே வருதுன்னு சொன்னாலே அது வந்து இபிஎஸ்னுடைய சக்ஸஸ் தான் நம்ம எடுத்துக்கணும். இல்லை இபிஎஸ் சக்ஸஸ்ன்னு இப்போதைக்கு எடுத்துக்கலாம் சார். இன்னும் 6 மாதம் இதே மாதிரி பண்ணாங்க அப்படின்னா மக்களுடைய மனநிலை மாறத்துக்கு வாய்ப்பே இல்லையே. வாய்ப்பே இல்லைன்னு சங்கர் சர்மாவுக்கு மைண்டில் யாரோ ஏற்றிருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஆனால் வரலாறு சொன்னால் மைண்டை மாற்றிக்குவீங்க. 2011 எலெக்ஷனுக்கு முன்னாடி 2010 கருணாநிதி என்ன பண்ணார்னா தமிழ்நாட்டில் இருக்கிற அத்தனை வீட்டுக்கும் கலர் டிவி கொடுத்தார் மக்களை அட்ராக்ட் பண்ணுறதுக்கு. ஏன்னா அந்த சூழ்நிலை எப்படி வருதுன்னு சொன்னால் அதிமுக ஆட்சியை விட்டு போய் 5 வருஷமாச்சு. தேமுதிக விஜயகாந்த் இதெல்லாம் அவங்க மொபைலைஸ் பண்ணிட்டு இருக்காங்க. கருணாநிதி வந்து திங்க் பண்ணுறாரு. அப்போ எதிரில் வந்து ஜெயலலிதா வந்து பெரிய மொபைலைஸ் பண்ணுறா போல இந்த மொபைலைசேஷனை வந்து ஸ்மாஷ் பண்ணணும்னு சொன்னால் நாம் வந்து மக்களுக்கு வந்து சில இதெல்லாம் கொடுக்கணும்னு கலர் டிவி கொடுத்தாரு. அடுத்து அப்போ வந்து ரேஷனில் 2 ரூபாய்க்கு கிலோ அரிசி போட்டுட்டு இருந்தோம், அதை 1 ரூபாயாக குறைச்சாரு மக்களை அட்ராக்ட் பண்ணுறதுக்கு. நீங்கள் சொல்கிற மாதிரி 8 மாதம் முன்னாடி எலெக்ஷனில் அது வந்து ரிசல்ட்டை கொடுக்கலையே, தோக்க தானே செஞ்சார். எதிர்கட்சி அந்தஸ்து கூட இல்லாமல் தோத்தார். வெறும் 23 சீட் தான் வந்தது. நீங்கள் கலர் டிவியும் வேலை பார்க்கலை, ரேஷனில் 2 ரூபா அரிசியை 1 ரூபான்னு மாற்றினதுலையும் வேலை பார்க்கலை. அதுக்கு பின்னாடி அடுத்து ஆட்சிக்கு வந்த ஜெயலலிதா வந்து 1 ரூபா அரிசியை வந்து இலவச அரிசின்னு சொல்லிச்சு, விலை இல்லாமல் அரிசின்னு. அதுக்கெல்லாம் அவங்களுக்கு பின்னாடி பலன் இருந்தது. ஏன்னா அவங்க ஆரம்பத்திலேயே ஆரம்பித்தாங்க. 2011 ஆட்சிக்கு வந்த உடனே வெல்ஃபேர் ஸ்கீம்ஸ் ஆரம்பித்தாங்க. அப்போ என்ன ஆயிடுச்சுன்னா 2016 அந்த மாதிரி தனியாக நின்றபோது கூட திரும்ப வந்து ஆட்சிக்கு வர முடிஞ்சது. இவங்க நீங்கள் சொல்கிற மாதிரி கடைசியாக இப்போ இந்த 8 மாதத்தில் தானே போகிறீங்க.
இது எந்த அளவுக்கு ஒன்று. ரெண்டாவது, மக்களுக்கு நீங்க என்னதான் இலவசமா எல்லாத்தையும் கொடுத்தா கூட அந்த இலவசங்களால உள்ள நன்மையையும் அவங்களுக்கு என்னென்ன தீமைகளையும் பேலன்ஸ் பண்ணி பார்ப்பாங்க. உதாரணமா கலர் டிவியே சக்சஸ் ஆகலைன்னு சொன்னா, கலர் டிவியே வீடுகளுக்கு கொடுத்தாங்க. சன் நெட்வொர்க், சன் கேபிளை கொண்டு போய் அதுல நுழைச்சாங்க. அது மூலமா பப்ளிக்ல இருந்து வசூல் பண்ணாங்க. அந்த வசூல் தான் ஓசி கலர் டிவிக்கு வந்து எஃபெக்ட் இல்லாமல் போச்சு. அதே மாதிரி இன்னைக்கு நீங்க மகளிர் வந்து இதுல பஸ்ஸில் வந்து ஃப்ரீயாக போகிறாங்க. அவங்களுக்கு வந்து 1000 ரூபா மகளிருக்கு கொடுக்குறோம். அப்புறம் படிக்கிற பொன் குழந்தைகளுக்கு 1000 ரூபா, இதெல்லாம் இருந்தாலும் இதை மீறின ஆன்டி இன்கம்பன்சி ஹெவியாக இருக்கு. நீ ஷங்கரு இப்போ ஒரு மோட்டர் பைக்கில் போறீங்கன்னு வச்சுங்க, நீங்கள் ஃபர்ஸ்ட் பட்டனை கழட்டிட்டு போனீங்கன்னா உங்கள் கழுத்தில் இருக்கிற செயினுக்கு வந்து யாரும் கேரண்டி கிடையாது. இல்லைன்னு உங்களாலையும் சொல்ல முடியாது. என்னதான் உங்களுக்கு வந்து இந்த ஆட்சியை தூக்கி நிறுத்தணுன்ற எண்ணம் இருந்தாலும், நீங்கள் சாதாரணமாக ரயில்வே ஸ்டேஷனில் பழவந்தாங்கல்ல உட்காந்து இருந்தது பாவம் பொண்ணு பக்கத்தில் உட்காந்து போகிறான்ல. அப்போ கிரவுண்ட் ரியாலிட்டி நம்ம மேலோட்டமாக உட்காந்து ஆஃபீஸில் இருக்கோம், 4 பேரை பார்க்குறோம், போக்குவரத்து வேற. கிரவுண்ட் ரியாலிட்டி என்ன இருக்குன்னு பார்த்தா, இவங்க கொடுத்த 1000 ரூபாய், இவங்களுடைய பஸ்ஸு, பொன்முடி பாஷையில் சொன்னால் ஓசி பயணம், இதையெல்லாம் மீறி லேடிஸ்ட வந்து ஒரு அவர்ஷன் இந்த கவர்மெண்ட் பேர்ல இருக்கு. அது யாருக்கு வந்து ஓட்டா ஸ்விங் ஆகுது, யார் பக்கம் போகுதுங்கிறது தான் வேற. மேஜர் சங்க் வந்து எடப்பாடியாருக்கு போகுதா, இல்லை நீங்க சொல்ற மாதிரி புதுசா ஒரு பிளேயர் வந்து இப்போ அரசியல் சினிமா நடத்திக்கிட்டு இருக்காரு, அவருக்கு போகுதாங்கிறதெல்லாம் தெரியாது. ஆனால் தமிழ்நாடு முழுக்க இருக்கிற பெண்கள்கிட்ட வந்து ஒரு அதிருப்தி இருக்கு. அதிருப்தி வந்து இந்த ஆட்சியாளர்கள் மேல இருக்கு. இந்த ஆட்சியாளர்களுடைய 4.5 வருஷம் செயல்பாடுல இருக்கு. ஒரு பக்கம் நல்லது பண்ணிக்கிட்டே இருக்காங்க, அது வேற விஷயம். ஆனா லா அண்ட் ஆர்டர் வந்து கவர்மெண்ட் கண்ட்ரோல் இல்லை, போலீஸ் வந்து சிஎம் கண்ட்ரோல் இல்லை. இப்ப யதார்த்தமா பார்த்தா நேத்து கோர்ட்ல இருந்து புழலுக்கு கூட்டு போறாங்க, ஜெயிலுக்கு 5 பேரை 4-5 பேரை அந்த பஸ்ஸுக்குள்ள வச்சு போலீஸ்காரங்களை அடிக்கிறாங்க. எல்லா சேனலும் காட்டுறான். இதுல பெரிய கொடுமை என்னன்னா, போலீஸ் பஸ்ஸு கோர்ட்ல சரண்டர் பண்ணிட்டு கூட்டு போறாங்க, பஸ்ஸுக்குள்ள போலீஸ்காரனை அடிக்கிறாங்க 4-5 பேர் சேர்ந்து. அந்த விஷுவல் வெளியே வருதுன்னா விஷுவல் எடுத்தது யாரு? இப்ப நம்ம இங்க உட்காந்து பேசிட்டு இருக்கோம், நமக்கு தெரியாம 3வது நபர் ஒருத்தர் வந்து வெளியே இருந்து எடுக்கிறான்னு வச்சுக்க, அது எப்படி முடியாது, உள்ளதான் வரணும். அப்போ அந்த போலீஸ் வேனுக்குள்ள இருக்கிற ஒரு போலீஸ்காரனே அவன் ஆளுங்க வந்து அக்யூஸ்டு கையால் அடி வாங்கிறத விஷுவலைஸ் பண்ணி செல்ல கூட பண்ணிருக்கலாம், சேனலுக்கு கொடுக்குறான்ல. அப்ப அந்த அளவுக்கு மக்களுக்கு ஏன் இந்த ஆட்சியாளர்கள் பேர்ல வெறுப்பு இருக்குன்றதுக்காக சொல்ல வரேன். உதாரணத்துக்கு, உங்ககிட்ட வேலை பார்க்குற போலீஸ்காரனுக்கு உன் பேர்ல வெறுப்பு இருக்கு, இல்லாட்டி அதை வந்து விஷுவலைஸ் பண்ணி வெளியே கொடுப்பானா? சேனலுக்கு எப்படி கிடைச்சது? அப்போ இதை வந்து நான் பார்க்குறேன் பப்ளிக்லாம் எப்பவுமே. இன்னைக்கு இல்லை, எனக்கு வந்து எம்ஜிஆர் காலத்துலேருந்து ஒரு பழக்கம் இருக்கு. இவங்க கூடலாம் நான் டூர் போனேன்னா மற்றவங்க மாதிரி நான் இருக்க மாட்டேன். நான் பாட்டுக்கு ஒரு இடத்துல நின்றுட்டு இருப்பேன். அவங்க வந்து பேசிட்டு போன பிறகு மக்கள் என்ன பேசுகிறாங்கன்னு பார்ப்பேன். அதை வச்சு தான் பல்ஸு. 96 எலெக்ஷனில் இதே ஜெயலலிதா கூட போகும்போதே அவங்க பேசிட்டு போன பிறகு, ஜெயலலிதா இருக்காங்க, பின்னாடி வந்து சசிகலா உட்காந்துருக்காங்க, அவங்க பேசிட்டு போன பிறகு நின்று கேட்டால் லேடிஸ் என்ன பேசுகிறாங்கன்னா, என்னப்பா அந்த கல்யாணத்துக்கு வந்து நிறைய நகை நட்டுலாம் போட்டு வந்ததுங்க ரெண்டும், இப்போ 2 பேர் கழுத்துலையும் ஒன்றையும் காணுமே அப்படின்னு பேசுகிறாங்க. அப்போ இவங்க வந்து எதுக்கு வந்திருக்காங்க? அப்போவே வந்து நான் சொல்ல வேண்டிய இடத்துல சொன்னேன், ரொம்ப பாதிக்கப்படுவோம் இந்த எலெக்ஷன்லன்னு. அந்த அம்மாவே ஜெயிக்கல. அப்போ நமக்கு டாக்கு தான். இப்போ எடப்பாடியார் பேசிட்டு போன பிறகு பேசுறவங்க என்ன பேசுறாங்கன்னா, அவர் பேசுறதுல நியாயம் இருக்கியாங்க. நீங்க அதுதான் வந்து பின்னாடி ரிசல்ட்டா வரும். அகையில நீங்க சொல்ற மாதிரி இப்போ அதை கொடுத்தாங்க, இதை கொடுத்தாங்க, இன்னும் 6 மாசம் இருக்கு, 8 மாசம் இருக்கு, அதை பண்ணுவாங்க, உங்கள்டன் ஸ்டாலின் பண்ணுவாங்கன்னா, இப்போ இந்த 4.5 வருஷமா வந்து யார் கூட இருந்தார் ஸ்டாலின் அப்படின்னு இபிஎஸ் கேட்கிறாரு. இந்த 4.5 வருஷமா யார் கூட இருந்தாரு, இப்பதான் உங்க கூடயா அப்படிங்கிறார். நான் முடிச்சிடுறேன். உடனே வந்து அவங்களுக்கு முட்டு கொடுக்கணுங்கிற எண்ணத்துக்கு வந்து சேகர் வரக்கூடாது. முடிச்ச பிறகு முட்டு கொடுக்கணும் வேணும்னு சொல்ல. நம்ம வந்து ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு ஆசை அபிலாஷை இருக்கலாம், தப்பு இல்லை. இவர் வந்து இப்போ அவர் கேட்கறது சொல்றேன் நான். இப்போ 46 இதை சொல்லி உங்களுக்கு இவ்வளோ குறை இருக்கு, இதுக்கு நீங்க உங்களுக்கு என்னென்ன குறை இருக்குன்னு சொல்லுங்க, இந்த 46ல் எது இருந்தாலும் 45 நாள்ல வந்து சரி பண்ணி கொடுக்குறோம்னு கொடுக்குறாரு. இந்த குறை இருக்குங்கிறது உங்களுக்கு தெரிஞ்சிருக்குல்ல, அரசாங்கத்துக்கு தெரிஞ்சிருக்குல்ல, அதை நோட்டீஸ் அடிச்சு கொடுத்து தான் தீர்க்கணுமா? இல்லாமே தீருங்களே அப்படின்னு எடப்பாடியார் பேசுறது பப்ளிக்ல ரீச் ஆகுது. உங்களுடைய அப்சர்வேஷன்ல இப்போ ஓரணியில் தமிழ்நாடு, அதே மாதிரி எடப்பாடி பழனிசாமியினுடைய அந்த சுற்றுப்பயணம், இந்த 2 விஷயத்தை நீங்க பார்த்துருப்பீங்க. வரக்கூடிய நாட்கள்ல இப்போ தேமுதிக ஆல்ரெடி வந்து அன்புமணி ராமதாஸும் வந்து
அவருடைய சுற்றுப்பயணத்தை துவங்கியிருக்காரு. விரைவில் வந்து விஜய் அவர்களும் வந்து துவங்க போறாரு. இந்த முறையும் வந்து இருமுனை போட்டி தானா, இல்ல வந்து வேற ஏதாவது ஃபோர்ஸ் வந்து வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கா? எனக்கு ஒரு சந்தேகம் இருக்கு, அதை சங்கர் நிவர்த்தி பண்ணா நல்லா இருக்கும். ஓரணியில் தமிழ்நாடுன்னா என்ன அர்த்தம்? ஓரணியில் தமிழ்நாடு. அவராவது வந்து மக்களை காப்போம் தமிழகத்தை மீட்போம்னு போறாரு. அதுக்கு அர்த்தம் டக்குன்னு புரியுது. மக்களை காப்போம், இப்போ மக்கள் ரொம்ப கஷ்டப்படுறாங்க, நாங்கள் ஆட்சிக்கு வந்து அவங்கள காப்போம், தமிழகத்தை மீட்போம். இப்போ தமிழகம் வந்து ஏதோ பிடியில் சிக்கி இருக்கு, அதை மீட்போம், அர்த்தம் புரியுது. ஓரணியில் தமிழ்நாடுன்னா என்ன அர்த்தம்? தமிழ்நாட்டில் இருக்கக்கூடியவங்கெல்லாம் நம்ம அன்னைக்கு தான் வாக்களிக்கணும், நம்ம கட்சிக்கு தான் சப்போர்ட் பண்ணணுங்கிறது தான் அவங்க கான்செப்ட். அதன் அடிப்படையில் தான் வந்து உறுப்பினர் சேர்க்கையாக இருக்கட்டும், அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஒன்றிய பாசிச பாஜகவை இங்கே கால் பதிக்கக்கூடாது, இந்த 2 நோக்கத்துக்காக தான் வந்து அவங்க ஓரணியில் தமிழ்நாடு, தமிழ்நாட்டு மக்கள்லாம் எங்கள் பக்கம் தான் இருக்கணுங்கிறது தான் அவங்களுடைய அந்த நோக்கம். என்னுடைய சொந்த கருத்து, வைத்தியக்காரன் கூட இப்படி ஒரு நோக்கத்தை வச்சு வெளியே வரமாட்டான். எப்படியா நீ ஓரணியில் தமிழ்நாடை கொண்டு முடியும்? 8 கோடி மக்கள், 6 கோடி வாக்காளர்கள், இத்தனை பேரை வந்து உன்னுடைய திமுக கட்சியில வந்து சேருவாங்களா? யோசனை பண்ணி பாரு. நிறைய பேர் சேர்றாங்களே, மாணவர்கள் மத்தியில வந்து விழிப்புணர்வை ஏற்படுத்துறாங்க. எல்லாரும் பாஜக எப்படியாவது இங்க வந்துடக்கூடாது, பாஜக கூட்டணி இங்க ஜெயிச்சிடக்கூடாது அப்படிங்கறதெல்லாம் வந்து அவங்க பக்கா பிளானா பண்றாங்களே. இல்ல, அவங்க எல்லா பக்கா பிளானும் பண்ணுவாங்க. நான் வந்து ஏற்கனவே ஆரம்ப காலத்துல இருந்து திமுக இருக்கேன். நான் இன்னைக்கு வந்து என் பேரன் பேத்திய கூட கட்சியில சேர்ப்பேன், அதெல்லாம் வேற விஷயம். திமுகன்னு சொல்லி இருக்கிறவன் திமுக அவனுடைய பரம்பரை திமுகல சேர்த்துவான். அண்ணா திமுகன்னு இருக்கிறவன் எம்ஜிஆர் காலத்துல இருந்து இருக்கிறவன் இன்னைக்கு இருக்கிறவன் அவன் குடும்பத்தை அண்ணா திமுகல சேர்த்துவான். காங்கிரஸுக்கு எவனா ஒரு 4 பேர் இருந்தா அவன் குடும்பம் காங்கிரஸ்ல சேரும். நீ எப்படி ஓரணியில் தமிழ்நாடுன்னு ஆகும்? சுதந்திர இந்தியாவில், அதுக்கு முன்னாடி கூட விட்டு எனக்கு தெரியாது, சுதந்திர இந்தியால அதிகமா இன்னைக்கு வரைக்கும் அதிகமான கட்சி இருக்கிறது தமிழ்நாட்டில். அவனுக்கு வேண்டிய கட்சி அவன் ஆரம்பிக்கிறான். நினைச்சா இன்னைக்கு விஜய் ஒரு கட்சி ஆரம்பிச்சாரு, இதுக்கு முன்னாடி பல பேர் கட்சி ஆரம்பிச்சாங்க. விஜயகாந்த், பாக்கியராஜ், டி ராஜேந்திர, யாரோ சினிமாவில் தலை காமிச்சோ மோங்க காமிச்சோலாம் கட்சி ஆரம்பிச்சிட்டான். அவன் எனக்கு 10 100 பேர் வச்சிருக்கேன், 1000 பேர் வச்சிருக்கேன், 1,00,000 பேர் வச்சிருக்கேங்கிறான். நம்ம நாட்டு தமிழ்நாட்டினுடைய ஜனத்தொகை 8 கோடி, உன்னுடைய ஓட்டர் லிஸ்ட் வந்து 6 கோடி. நீ வந்து ஏற்கனவே அதிமுக நாங்கள் 2 கோடி உறுப்பினர் வச்சிருக்கோங்கிறோம். நீங்க வந்து 2 கோடியை டார்கெட் பண்ணி போறீங்க. ஓரணியில் தமிழ்நாடுன்னு சொல்லிட்டு 2 கோடி உறுப்பினர்களை சேர்ப்போம். ஆல்ரெடி 50 லட்சம் 1,50,000 கோடியை சேர்த்துட்டோம்னு சொல்லிட்டாங்க. அது வேற விஷயம். உங்க டார்கெட்டு. இன்னொருத்தர் இப்ப புதுசா அரசியல் கட்சி நடத்திட்டு இருக்காருல, சினிமா ஒண்ணு, அவரு ஒரு 2 கோடி, 2, 4, 6, இந்த 6 கோடியே வந்து நம்ம ஓட்டர் லிஸ்ட் முடிஞ்சு வச்சு மற்ற கட்சிகள்லாம் இல்ல. அப்ப சீமான் சொல்றது, சீமானுக்கு ஒரு 35 லட்சம் ஓட்டு விழுந்தது. அந்த ஓட்டர் எங்க ஆந்திரால இருந்து வந்தானா? அப்புறம் எவ்வளவு கட்சிகள் இருக்கு, காங்கிரஸ் இருக்கு, தேமுதிக, பாமக, விடுதலை சிறுத்தை, இவங்களுக்கெல்லாம் எங்க ஓட்டரே இல்லாம சின்ன பசங்க தான் மெம்பரா இருப்பாங்க போல் இருக்கு. ஓட்டிங் ஃபெசிலிட்டி, அதாவது ஓட்டிங் ரைட்ஸ் வராதவங்க தான் இவங்க கிட்ட மெம்பரா இருப்பாங்க போல் இருக்கு. ஆகையால என்னைய பொறுத்தவரை இதெல்லாம் பம்மாத்து வேலை சங்கர். நீங்க சில நேரத்தில் சொல்லுவாங்க, இந்த எலெக்ஷன், இப்போ ஒரு எலெக்ஷன் வருதுன்னு வச்சுங்க, போன எம்பி எலெக்ஷன் வந்து எம்பி எலெக்ஷன்ல வந்து திமுக வாங்கின ஓட்டையெல்லாம் கூட்டிட்டு அத்தனை பேரும் என்னுடைய உறுப்பினர்கள் அவங்க சொல்லலாம். அதெல்லாம் ஏற்றுக்க முடியாது. நாம வந்து ஓட்டர் லிஸ்ட் எடுத்து கையில் வச்சுக்கிட்டு எல்லாருக்கும் டிக் பண்ணி இவங்க எல்லாம் ஆன்லைனில் எங்ககிட்ட மெம்பரை சேர்ந்துட்டாங்க நம்ம சொல்லிக்கிட்டே இருக்கலாம். அதான் சார், இது வந்து கலா யதார்த்தமா இருக்கு நீங்க சொல்றீங்க. இப்போ விஜய் வந்து சுற்றுப்பயணம் வந்தாருன்னா இது அப்படியே எல்லாமே மாறிடும். ஓரணியில் தமிழ்நாடா இருக்கட்டும், எடப்பாடி சுற்றுப்பயணமா இருக்கட்டும், இதெல்லாம் வந்து அடிச்சு தும்சம் பண்ணிடுவார் போல இருக்கே அப்படின்னு சொல்லி விஜய் ரசிகர்கள்லாம் ரொம்ப ஆர்வமா காத்திருக்காங்களே. இது எப்படின்னா, இதுல சங்கருக்கு என்ன ஆர்வம்னு எனக்கு தெரியல. விஜய் ரசிகர்கள் வந்து அவருடைய நடிகரை, அவருடைய அபிமான நடிகரை பார்க்கறதுக்கு காத்திருக்காங்க. அதில் நம்ம இல்லைன்னே சொல்ல முடியாது. அவங்க எல்லாம் எந்த அளவுக்கு வந்து ஓட்டு போடுவாங்கன்னு பார்க்கணும். தயாரா இருக்காங்களே. நீங்க அண்மையில ஒரு ஈவெண்ட் பார்த்திருப்பீங்க. அவங்க அப்பா வந்து ஒரு கட்சியா, என் மகன் வந்து விஜய் ரசிகர், விஜய் கட்சியில இப்ப அண்மையில சேர்ந்தாரு, இப்ப நான் வந்து இன்னொருத்தர் தலைவரா வச்சிருந்தேன், இப்ப நானே வந்து தம்பி சொல்றாப்புல, அதனால நான் வந்து இனிமேல் தலைவன் வந்து விஜய் தான் அப்படிங்கிறாரு. நீங்க அந்த மேடையில பார்த்திருப்பீங்களா? இல்ல, அந்த 4 பேர் தான் விஜய் கட்சியினுடைய உறுப்பினர். தயார் பண்ணி 4 பேர் நிக்க வச்சு அதுல ஒருத்தருக்கு வந்து டைலாக் எழுதி கொடுத்து பேச வச்சு அதை விஷுவலைஸ் பண்ணி எல்லாத்துலயும் போட்டு உங்க ஐபிசிலையும் போட்டு அவங்க தான் உறுப்பினர். அது மாதிரி எத்தனை பேர் சொல்லியிருக்காங்க. நிறைய பேர் இந்த மாதிரி மாறுறத வந்து நம்ம கண் கூட பாக்குறோம்ல. எக்ஸாம்ஸ்ல நம்ம இதுல சொல்லலாம், உருவான சோத்துக்கு ஒரு சோறு பதம், இதெல்லாம் டைலாக்கு, இதெல்லாம் பதமே கிடையாது. அன்னைக்கு பதம் பார்த்திருக்காங்க, அவங்களுக்கு பார்த்த பதத்துக்கு டைலாக பேசிட்டு இப்போ திமுகலயே அதிமுகலயே இப்படி யாரும் சேர்ற மாதிரி நம்ம கண் கூட பார்த்தது இல்லை. ஆனா
இவங்க விஜய் வந்தோடனே இந்த மாதிரிலாம் மாறுறாங்க அப்படிங்கறது ஒரு விஷயத்த காட்டுறாங்கல்ல, வெளியே காட்டுறாங்க. இல்ல சங்கர் கண்கூடா பார்த்தது இல்லைன்றது எனக்கு புரியல. காரணம் என்ன காரணம்னா, திமுகலையும் அண்ணா திமுகலையும் திமுகவை பொறுத்த வரைக்கும் 1949 இருந்து அந்த கட்சிக்கு உறுப்பினராக சேர்ந்துட்டு இருக்காங்க. அண்ணா திமுகங்கிற கட்சியை பொறுத்தவரைக்கும் என்னைக்கு எம்ஜிஆர் மன்றம்னு ஒண்ணு 52 53 ஆரம்பிச்சோ அன்னில இருந்து எம்ஜிஆர் மன்றத்துல இருந்தவன். இல்ல சார், நான் இருங்க, சொல்றது இப்போ முடிச்சிடுறேன், அண்மையில நான் சொல்றேன். இல்ல, நான் முடிச்சிடுறேன், எம்ஜிஆர் நான் காலத்திலயோ ஜெயலலிதா நான் காலத்திலயோ முடிச்சிடுறேன், சொல்றேன். நான் வந்து இப்ப எடப்பாடி காலத்துல அந்த மாதிரி யாராவது சொல்றேன், சொல்றேன். நான் முடிச்சிடுறேங்கிறேன். இந்த ரெண்டு கட்சிக்கும் நீங்க எடப்பாடி காலம்னு டக்குன்னு மாத்திடுறீங்க, திமுகன்னு ஆரம்பிக்கிறீங்க. அதுக்கு வந்து ஸ்டாலின் காலம்னு சொல்ல மாட்டேங்கிறீங்க. நான் ரெண்டு கட்சிக்குமே சொல்றேன், இந்த ரெண்டு கட்சியோட இந்த விஜயனுடைய உறுப்பினர் சேர்க்கையை கம்பேர் பண்ண முடியாது. இது அவங்களுக்கு வந்து பரம்பரையா வர்றது. ஏற்கனவே அந்த கட்சிகள்ல உறுப்பினராக இருக்கிறவங்க, அவங்களுடைய குடும்பம் வருது. அது எம்ஜிஆர் இறக்கும் போது அதிமுகவினுடைய டோட்டல் மெம்பர்ஷிப்பே 17 லட்சம். அன்னைக்கு வந்து 1.5 கோடி வாக்காளர்கள், 3 கோடி தமிழ்நாட்டு மக்கள். அன்னைக்கு 17 லட்சம் தான். இந்த 17 லட்சம் இன்னைக்கு 1.5 கோடி 2 கோடின்னு சொல்றாங்கன்னு சொன்னா, இந்த 17 லட்சம் பேருடைய குடும்பத்தினுடைய பரிணாம வளர்ச்சி. இல்ல, அதுக்கான காலம் எல்லாம் மாறிடுச்சு. இனிமேல் எல்லாமே விஜய் அதான் தான், சார், சீமான் தான். இனிமே தானே சார் அவர் ஆரம்பிச்ச கட்சிக்கு மெம்பரா சேர போறான். நீங்க ரசிகர் மன்றம்னு சொன்னா, நான் அதுதான் சொன்னேன், எம்ஜிஆர் ரசிகர் மன்றம் தான் அதிமுகவை மாறிச்சு. எம்ஜிஆர் ரசிகர் மன்றம் தான் 67 திமுக ஆட்சியில உட்கார வச்சது. எம்ஜிஆர் ரசிகர் மன்றம் தான் 71 கருணாநிதியை முதலமைச்சர் ஆக்குச்சு. அந்த எம்ஜிஆர் ரசிகர் மன்றம் அதிமுக இன்னைக்கு வந்து இன்னைக்கு வரைக்கும் இருக்கு. நீங்க விஜய் ரசிகர் மன்றம் என்ன, அவர் கட்சி பேர் ஒண்ணு, தமிழக வெற்றி கழகம், தமிழக தாவேக்கா. அந்த கட்சியா மாறி, அந்த கட்சி உறுப்பினர்களா மாறி இப்பதான் சொல்லியிருக்காரு ஒருத்தர், என் பேரன் சொன்னாங்க. அவனா வரல, அவரு அந்த கட்சியில போய் சேரல. என் பேரன் சொன்னான், பையன் சொன்னா, நானும் சேர்ந்தேன், 4 பேர். இந்த 4 40 ஆகலாம், 40 4000 ஆகலாம், 4000 40,000 ஆகலாம். ஆனா அவர் ஆட்சியை பிடிக்கணும்னா குறைஞ்சு 40% ஓட்டு வாங்கணும். அங்க வர இப்ப 25 இருக்காம்ல. எங்க இருக்கு 25% இருக்கு. எங்க இருக்கு? எங்கேன்னு கொஞ்சம் தயவு பண்ணி சொன்னீங்கன்னா, யார் பாக்கெட்ல இருக்கு? அட்லீஸ்ட் ஸ்டாலினாவது போன வாட்டி 2021 எலெக்ஷன் போது பொட்டியை வச்சு மனு எல்லாம் வாங்கினாரு. அந்த மனு கொடுத்தவங்களுடைய கணக்கு பார்த்தா கூட அத்தனை லட்சம் மனு, இத்தனை லட்சம் மனு அங்க இருக்குன்னு அதையாவது சொல்லலாம். அத்தனை லட்சம் இருக்குன்னு. விஜய்கிட்ட இத்தனை லட்சம், 25 லட்சம் எங்க இருக்கு? இல்ல, விஜய் நம்ம எல்லாரும், இல்ல நானும் நிறைய மூத்த பத்திரிகைகள்கிட்ட பேசுறேன், விமர்சகர்கள்ட்ட பேசுறேன், விஜய வந்து எல்லாருமே குறைச்சு மதிப்பிடுறீங்களோ? இல்ல, நான் வந்து என்னைக்குமே வந்து விஜய்ன்னு இல்லை, சினிமா கலைஞர்கள் யாரையுமே குறைச்சு மதிப்பிட மாட்டேன். சீமானும் ஒரு சினிமா கலைஞர் தான், அவரையும் நான் குறைச்சு மதிப்பிட மாட்டேன். நீங்க வந்து கலைத்துறையில இருக்கிற எல்லாருமே கலைஞர்கள் தான். ஒரு கூட்டம் வந்து ஒரே ஒருத்தர் கலைஞர் கலைஞர் கலைஞர்னு சொல்லிட்டு இருக்கும், சொந்த பேர்லாம் மறந்து. அப்படி இல்லை, கலைத்துறை. இப்ப நீ சங்கரம் ஒரு கலைஞர் தான், நானும் ஒரு கலைஞர் தான். நாம் எல்லாருமே கலைஞர், குறைச்செல்லாம் மதிப்பிடலை. அரசியல் வேற, சினிமா வேற. சினிமாவையும் அரசியலையும் ஒன்றாக்கி அதில் சக்ஸஸ் பண்ணது எம்ஜிஆர். அவருக்கு பின்னாடி எத்தனையோ பேர் ட்ரை பண்ணாங்க. இன்னைக்கு இருக்கிற சரத்குமார் வந்து அங்கே போய் பிஜேபியில் தான் கரைஞ்சு போனாரே தவிர அவரால் கூட ஒன்றும் பண்ண முடியல. நீங்கள் பண்ண முடியாது. நீங்கள் ஒரு சூரியன் ஒரு சந்திரன்கிற மாதிரி ஒரு எம்ஜிஆர், ஒரு கருணாநிதி, ஒரு அண்ணா, ஒரு பெரியார், ஒரு காமராஜர், ஒரு பக்தவச்சலம், நீங்கள் எல்லாருமே வந்துடுறாங்கன்னு சொன்னால் அப்புறம் வந்து அதுக்கு இதே இல்லையே. இப்போ நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? எம்ஜிஆர் 72 முடிச்சிடுறேன். 72 எம்ஜிஆர் கட்சி ஆரம்பிச்சாரு, ஃபர்ஸ்ட் எலெக்ஷன்ல ஜெயிச்சாரு, 77 ஆட்சிக்கு வந்துட்டாரு. இப்ப விஜய் என்ன சொல்றாரு? நேத்தா பேசினாரமா 67 77 மாதிரி 26ன்னு. 77ல எம்ஜிஆர் வந்தாருன்னு சொன்னா அவர் என்ன எலெக்ஷனுக்கு 6 மாசம் முன்னாடி கட்சி ஆரம்பிச்சா வந்தாரு? சொல்லுங்க சார். அவர் உயிரை கொடுத்து திமுகங்கிற கட்சியை வளர்த்தாரு. அவருடைய பிராண்டே, அவருடைய ரத்தமே, அந்த ரத்தம் தான் வந்து அவருடைய ரத்தத்தின் ரத்தங்கள் அவர் முதலமைச்சர் ஆக்கினாங்க. நீங்க 6 மாசத்துக்கு முன்னாடி கட்சி ஆரம்பிச்சுட்டு நான் வந்து 26ல ஆட்சி பிடிப்பேன்னு சந்தோஷம். அப்படி மக்கள் வந்து உங்களுக்கு அபரிதமா ஓட்டு போட்டு ஒரு 40-45% ஓட்டு போட்டு முதலமைச்சர் ஆக்கிட்டா யார் தடுக்க முடியும்? ஆனா என்னுடைய அனுபவத்தில் நான் என்ன சொல்றேன்னா, அவர் வந்து வரலாம், இந்த எலெக்ஷன்ல ஒரு 10% 15% வாங்கலாம். இப்போ சீமான் மாதிரி 1.5% 2% ஆரம்பிச்சு இப்போ 8% வரைக்கும் வந்திருக்காருல்ல. அவர் கட்சிக்கு ஒரு எம்எல்ஏ கூட கிடையாது, ஒரு எம்பி கூட கிடையாது. ரெகனைஸ் ஆயிட்டார்ல பார்ட்டி, ரெகனைஸ்டு பார்ட்டியா இப்ப நிக்கிறார்ல. இவர் திருமாவளவன், அவருக்கு 2 எம்பி 4 எம்எல்ஏ, அவர் பார்ட்டியும் ரெகனைஸ் ஆயிடுச்சு. ராஜ்யசபாவுக்கு வந்து இந்தியாவுக்கு ரெப்ரசன்ட் பண்றதுக்காக தமிழ்நாட்டிலிருந்து ராஜ்யசபாவுக்கு இந்தியாவுக்கு ரெப்ரசன்ட் பண்ண போன கமலஹாசனுக்கு எத்தனை எம்எல்ஏ எத்தனை எம்பி? அவர் ஒரு கட்சி நடத்துறாரு, அவரும் 2-3 எலெக்ஷன் நின்னாரு. ரெகனைசேஷன் வாங்கிட்டாரா சார்? இல்லையே. அப்புறம்
நீங்க நெட் ரிசல்ட் என்னங்கிறது வந்து எலெக்ஷன்ல தான் பார்க்கணும். நீங்க கூட்டம் கூடுறதோ அல்ல ஒருத்தரை விட்டு பேச சொல்றதோ, இப்பதான் என் குடும்பமே வந்து சேர்ந்திருக்கோன்னு சொல்றதோ, அவருடைய ரசிகர்கள் அத்தனை பேரும், அவங்க குடும்பத்தில் இருக்க அத்தனை பேரும் அவர் கட்சியில் உறுப்பினர் ஆகட்டும். நீங்க ஒரு வீட்டில் 5 பேர் இருக்காங்கன்னு 2 பேர் தான் ஓட்டுரிமை இருக்கிறவங்களா இருப்பாங்க, 3 பேர் கிடையாது. இப்போ கூட சொல்லுவாங்க அதிமுக 1.5 கோடி உறுப்பினர்னு சொன்னாங்க, ஆனா ஓட்டு 87 லட்சம் தானே விழுந்தது, மீதி எங்க போச்சுன்னு. மீதி ஆட்கள்லாம் வந்து ஓட்டுரிமை இல்லாதவன் அந்த கட்சியில. எல்லா கட்சிக்கும் அது உண்டு. நீங்க ஒரு கட்சி திமுகவே 2 கோடி உறுப்பினர் சேர்த்துன்னு சொன்னா 2 கோடி பேரும் 21 வயசை கடந்தவன் இல்லை. நீ அதுல கிட்டத்தட்ட வந்து 1 கோடி பேர் 1.25 கோடி பேர் வந்து ஓட்டுரிமை இல்லாதவனா தான் இருப்பான். நாளைக்கு எலெக்ஷன்ல அவங்களுக்கு ஒரு 90 லட்சம் ஓட்டு வந்துன்னு வச்சுங்க, மீதி 1/10 எங்க போச்சுன்னு கேட்கறவன் அடிமுட்டாள். ஓட்டர் மட்டுமே உறுப்பினர் இருக்க முடியாது, இல்ல எல்லாரும் தான் இருப்பாங்க. ஆகையால விஜயினுடைய முயற்சி எந்த அளவுக்கு பலிக்குதுங்கிறது நீங்க எலெக்ஷன்ல தான் பார்க்க முடியும். ஓகே சார், நிறைய விஷயங்கள் குறித்து பேசியிருக்கோம். நேர்காணல் கொடுத்ததுக்கு மிக்க நன்றி. ரொம்ப நன்றி. Ananya's Nana Nani Homes, a paradise for senior citizens. Holidays-nale அது நம்ம GT Holidays தான். South India's #1 travel brand. அதிசயங்களின் ஆரம்பம். அதிசயா அதிசயம் நடக்கும் நிச்சயமா.